அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முர்ஸலீன் வாலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூபு இலல்லாஹி தௌபத்துன் நஸூஹா. وقال الله تعالى في آية أخرى تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. وقال الله تعالى في آية أخرى الحاقة ما الحاقة. கண்ணியமானவர்களே, இன்று 24வது தராவீயை முடித்து அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு உட்பட்டவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய பாசத்திற்கு உரியவர்களாகவும் அமர்ந்திருக்கின்றோம். இன்று ஓதிய வசனத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள் அதிகமாக வந்தது. ஏன்னு சொன்னால், அண்ணன் பெருமானார் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது 13 ஆண்டு காலம் கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் இல்லை. இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை நமக்கு கையில் கொடுக்கறதுக்குள்ள அவர்கள் பட்ட பாடு மாஷா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய விஷயம். அதை சொல்லி சொல்லி தீராது. அவ்வளவு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மக்காவில் அருமை பெருமானார் அவர்கள் அனுபவித்து இருந்தார்கள். இதற்கு உறுதுணையாக ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அம்மையாரும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னையாருமே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தார்கள் என்று வரலாற்று ஏடுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு ஓதுன ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தூபு இலல்லாஹி தௌபத்துன் நஸூஹா. மனிதர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது எவ்வளவோ குற்றங்கள், எவ்வளவோ தவறுகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் அதை தௌபாவின் மூலமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்து நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள். ஏன்னா குர்ஆன்ல எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம், எதுவும் சொல்லாதது கிடையவே கிடையாது. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் அதை சொல்லலை, இது சொல்லலை, நான் அதை பார்க்கல, இதை பார்க்கல நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன் குர்ஆனை நீ பார்க்கல? திருமறையை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறேன், ஏன் பார்க்கவில்லை என்ற கேள்விக்கு நாம் ஆளாகக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அடுத்தடுத்த ஆயத்துகளில் வருகின்ற பொழுது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மனிதர்களே, வாழ்வையும் மரணத்தையும் ஹயாத்தையும் உங்களை சோதிப்பதற்காகவே நான் தந்திருக்கின்றேன். இதில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம், யார் பாஸ் ஆகவில்லை அவங்களுக்கு நரகம். ஒரு சோதனை, ஒரு சோதனைக்காக வாழ்வையும் ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறேன், ஹயாத்தையும் மரணத்தையும் கொடுத்திருக்கின்றேன். எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் வாழப் போகிறீர்கள் என்பதை ஒரு சோதனை செய்வதற்காக நான் தந்திருக்கின்றேன் என்றும் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல் ஹாக்கத்து அல் ஹாக்கா. நபியே, ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நடந்திருக்குது, உனக்கு தெரியுமா? என்ன செய்தின்னு தெரியுமா உனக்கு? மக்காவில் அந்த சமுதாய மக்கள்கிட்ட அல்லாஹையும் ரசூலையும் போதித்தீர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வஹதானியத்தை நீங்கள் எத்தி வைத்தீர்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் ஆது சமூது கூட்டத்தை நாம் என்ன செய்தோம் என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஆது சமூது என்ற இரண்டு கூட்டம் அல்லாஹையும் ரசூலையும் என்ன செஞ்சாங்க? ஏற்க மறுத்தார்கள். கடும் பனிப்புயல், கடுமையான குளிர் காற்று, 7 நாள் இரவு முழுவதும் புயல் அடித்து அந்த சமுதாயத்தை நாம் மூழ்கடித்தோம், வீணடித்தோம். எப்படி வீணடித்தோம் தெரியுமா? பேரிச்சம்பள மரங்கள் இருக்குகிறதே, அது காற்றால் இப்படியே விழுந்து தூர் தூராக போயிருக்குமே, அது மாதிரி அந்த மக்களை நாம் ஆக்கினோம் என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்னொரு கூட்டத்தை அழிச்சோம், ஆது சமூக இன்னொரு கூட்டத்தை அழிச்சோம். அது எப்படி தெரியுமா? மிகப்பெரும் ஒரு இடி சப்தம், சத்தத்தை கேட்டவே கீழே விழுந்துருவோம். அந்த சத்தத்தை கொண்டு நாம் அழித்தோம் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அவர்கள் யோசிக்க வேண்டாமா? இது எல்லாம் நீ சொல்லிட்டு நபிகள் நாயகமே, இது எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடு. நாளைக்கு எதையுமே எனக்கு சொல்லலைன்னு அவங்க சொல்லக்கூடாது. ஆகையினால திருமறையில எல்லாம் இறக்கிட்டோம்.
நீங்க பிறந்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரை அனைத்தும் திருமறையில் இருக்குகிறது. ஆனால் நாம் அதை என்ன செய்கிறோம்? இந்த காதில் வாங்கி கேட்கிறோம். அதை பத்தி நமக்கு அந்த எண்ணமே இல்லை. நமக்கு அது மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு இல்லை சகோதரர்களே. மாமறையில அல்லாஹ் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அம்மா ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி. 69வது அத்தியாயம் 25வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உலகத்தை எல்லாம் அழிச்சிருவோம், வானம் பூமி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அரசை 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டு இங்கே வருவார்கள். அப்போ உங்களுக்கு தீர்ப்பு நாள என்ன செய்யப்படும்? உங்களுக்கு கொடுக்கப்படும். வலது கையில் உங்களுடைய சுவன சீட்டு, வினை சீட்டு வலது கையில் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் ஆனந்தம் உடையவர்களாக, அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டவர்களாக தன்னுடைய சுவன சீட்டை வைத்துக் கொண்டு படித்து பாருங்கள், எனக்கு சுவனத்தினுடைய சீட்டு வலது கையில் கிடைத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் நான் சொர்க்கவாதியாக ஆகிவிட்டேன் என்று துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு கூட்டம் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி. எவரது பட்டோலை தனது இடது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்லுகிறான், யாழை தனி லம் ஊத்த கிதாபியா, பட்டோலை எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்கணுமே, கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, பேசாம இருந்து உலகத்தில் எல்லா அநியாயமும் செஞ்சு